18th செஞ்சுரி வாக்கிலேயே லித்தியம் வந்து இதற்கான மனநல பிரச்சனைகளுக்கான ஒரு மருந்தா லித்தியம் சால்ட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அதை வந்து சரியா பயன்படுத்துறது தெரியல. ஓவர் டோஸ் பிரச்சனை அதெல்லாம் இருக்கு. அது ஒரு ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டாங்க. 40s இதை வந்து திரும்ப முயற்சி பண்றாங்க இந்த மருந்து. எப்படின்னா அதையும் லித்தியம் அது கூட யூரிக் ஆசிட் இதை மிக்ஸ் பண்ணி செலுத்தும் போது ஒரு 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 அமைதியும் நிதானமும் வருது. அதாவது மேனியா, டிப்ரெஷன் இது ரெண்டுக்குமான ஒரு 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 மருந்து மாதிரி தெரியுது. ரெண்டோட சிம்டம்ஸும் இதை குறைக்குது. பட் பிரச்சனை அப்போ என்ன குழப்பம் வருதுன்னா, இது யூரிக் ஆசிட்னால இந்த அமைதி கிடைக்குதா, லித்தியம்னால அது கிடைக்குதா தெரியல. 1950 அதை என்ன பண்றாங்கன்னா, இதை உடைச்சு கிளினிக்கல் ட்ரையல் எடுத்து இது லித்தியம் மருந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது அது மேனிக் டிப்ரெசிவ் ரெண்டுக்குமே பயன்படுது. ரெண்டையுமே, அதாவது வந்து மூட் ஸ்டெபிளைசர். நீங்க ஓவர் ஹையாகவும் ஆக மாட்டீங்க, ஓவர் லோவும் ஆக மாட்டீங்க. 50 கண்டுபிடிச்சதா, இன்னைய வரைக்கும் லித்தியம் தான் பெஸ்ட் மெடிசன் இந்த பிரச்சனைக்கு. அவர்களுடைய தற்கொலை எண்ணத்தை தடுத்து இந்த பைப்போலார் டிசார்டருக்கான தி பெஸ்ட் மெடிசன், கோல்டு ஸ்டாண்டர்ட் மெடிசன் வந்து இன்னமும் லித்தியம் தான். ஸோ ஒரு பொருள் பழசுங்கிறதுனால மாடர்ன் மெடிசன் தூக்கி போடல. ஒண்ணு, அல்லது இது வந்து ஏற்கனவே இருக்குன்ற புனிதத்தின் அடிப்படையில் அதை தூக்கிட்டும் சுத்தக்கூடாது. இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே ஈஸியா இருக்குன்னா அன்னைக்கு நடந்து போனோம். ஆமா, நடந்து போனா நடந்து போற அளவுக்கான வளர்ச்சி வசதிகளை தான் உங்களால அவைல் பண்ண முடியும். இன்னைக்கு அது அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு எக்ஸசைஸுங்கிற அளவுல நாம வந்து சுருக்குறோம். தேவைப்படுற இடத்துல போங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வலுக்கட்டாயமான மாட்டு வண்டியில தான் போவேன் அப்படிங்கிற மாதிரியானது தான் இது. ரொம்ப சிம்பிள் வேறுபாடு என்னன்னு சொன்னா, இங்க இருக்கிற மிக முக்கியமான குறைபாடு முன்னாடியே உருவாக்கிட்டாங்க, அதனால இது பெஸ்ட் அப்படிங்கிறது முட்டாள்தனம். அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு அசூயை அல்லது ஒரு பேனிக் இருக்கா இங்கிலீஷ் மெடிசனை பார்த்து? இதனால டேப்லெட் போட சொல்றாங்க, டேப்லெட் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும், டேப்லெட் போட சொல்றாங்க, ஊசி குத்துறாங்க, என்னென்னமோ பண்றாங்க நம்ம உடம்புல. இது வந்து எனக்கு ஒரு ஒரு அயற்சியை ஏற்படுத்துது, அல்லது ஒரு பயத்தை ஏற்படுத்துது, அல்லது ஒரு விருப்பை ஏற்படுத்துது. இப்போ இங்க போனா ஒரு குழம்பு வச்சு சாப்பிடு, இந்த சூப் குடி, இந்த கீரையை சாப்பிட்டா அந்த கண்ணு சரியாயிடும், கேஸ் பிரச்சனைனா அந்த நல்லா பூண்டு நிறைய போட்டு ஒரு ரசம் சாப்பிடு அப்படின்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கா? அதனால நிறைய பேர் இதை நோக்கி போறாங்க. செக்ஷன் தான் அந்த மாடர்ன் மெடிசனுக்கு எதிரான அந்த வெறுப்புல வந்து அதுல டயக்னோசிஸ்ல இருக்கிற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ரோல் உண்டு. இன்னொன்னு, மரபு ரீதியாவே இந்த சிகிச்சைகள் வந்து மனிதர்களை பயமுறுத்துனது உண்டு. நீங்க மரபு ரீதியாவே அந்த பயம் இருக்கு. ஏன்னா எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே மாடர்னா இருக்கிற அன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அனஸ்தீஷியா கிடையாது. என்ன பண்ணிருப்பாங்க? ஆல்கஹால் தான் அல்லது கஞ்சா, இத மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துதான் பண்ணுவாங்க. பட் அந்த சிகிச்சைக்கு பிறகு நீங்க அனுபவிக்கிற வலி இருக்குல்ல, அதற்கு மாற்றே இல்லை. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கேட்ராக்டா பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுவாங்க? அனஸ்தீஷியா கிடையாது, 4 பேர் அமுக்கி பிடிச்சுக்குவான் பண்ணுவாங்க. ஆம்பியூட்டேஷன் தான் வந்து பெரும்பாலானது. வெட்டி எடுக்கிறது, கட் பண்ணி ஒரு கட்டி இருக்கு. கேன்சரை எகிப்துல இருக்கிற டெக்ஸ்டில் இருக்கிறது என்னன்னு சொன்னா, கேன்சர் அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா, கட்டி அல்லது ஆறாத காயங்கள், இதுதான் கேன்சர் அப்படின்னு அந்த பேர்ல. கேன்சருங்கிற டைரக்ட் நேம் இல்லை, இது ஒரு நோய். பட் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எகிப்துல இருக்கிற அவங்களோட டெக்ஸ்டில் இருக்கு, இது தீர்க்க முடியாததுன்னு இருக்கு. நீங்க கியூர் பண்ண முடியாது, நான் அவனும் இதெல்லாம் சொல்லலை, இது தீர்க்க முடியாத ஒரு புண்ணு. வேற சில புத்தகங்கள்ல ப்ராபப்ளி ஹிப்போக்ரட்டஸா இருக்கலாம், எனக்கு தெரியல, டக்குன்னு ரீகால் பண்ண முடியல. இந்த கட்டியை வெட்டி எடுக்கக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெட்டினா ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட அறிவு கெட்டின வகையில செஞ்சிருக்காங்க. வேற சில குறிப்புகள் இருக்கு. கேலன் நினைக்கிறேன், அவர் வந்து அப்போ மனித உடலை அறுத்து பார்க்கறதுக்கான உங்களுக்கு அக்சஸ் கிடையாது, அதை செய்யக்கூடாது. பிணங்களை திருடி எடுத்துட்டு வந்து அதை ரிசர்ச் பண்ணவங்க உண்டு. அப்படி கண்டுபிடிச்சது தான் லெஃப்ட் சைடு பேரலைஸ் ஆன உடம்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் சைடு பிரெயின் வந்து சுருங்கிருக்கு. ஸோ அப்போ என்னன்னு சொன்னா மூளைக்கும் உடம்புக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்பப்பட்டது என்னன்னா, உங்களுடைய உணர்வு வந்து இதயத்துல இருந்து இருக்கு அப்படின்னு தான் அவங்க நம்பினாங்க. லிவருக்கு வந்து ஒரு ரோல் இருக்கு, அந்த மாதிரி நம்பினாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஹார்ட் வந்து அதுல இருந்து வந்ததுதான். மனசு சொல்றத கேட்கணும், மூளை சொல்றதை கேட்கணும். டேய், மனசு சொல்லவே சொல்லாதுடா, ரத்தத்தை மட்டும் பம்ப் பண்ணும். இதை கேட்டு வேலை செய்யக்கூடாது, இதை கேட்டுதான் வேலை செய்யணும். இப்படி இந்த குழப்பம் வருது இல்ல, இது எதுவுமே சொல்லாதுன்றது ரைட். அது ஒரு பொலிட்டிக்கல் லைசன்ஸ் சொல்லாங்க, அந்த மாதிரி நம்ம விட்டுறலாம். நிறைய பேர் அதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அது நிறைய பேர் அதை நம்பிட்டு இருந்தாங்க. மூளையோட
ஏன்னா ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எது காரணங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா தீர்வு ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ அந்த சிகிச்சைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நீங்கள் ஆம்பியூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்சிடென்டலாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க, ஒரு பார்பர் கண்டுபிடிச்சது. கை காயம் இதாக இருக்குன்னா, ரொம்ப மோசமான காயம்னா இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக வெட்டிடுவாங்க காலை. கையில் ஒரு காயம் இருக்குன்னு சொன்னால் அதை வெட்டிடுவாங்க. சில நோய்களுக்கு வந்து ரத்தம் சுத்தமாக இல்லைன்றதுனால தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு கையை கீறி ரத்தத்தை வெளியில் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இருந்தது. இது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அந்த சிகிச்சைக்கு பிறகு. முதல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா காலை வெட்டுறாங்க, ரத்த ஓட்டத்தை எப்படி நிறுத்துவீங்க? வழி கிடையாது. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கட்டுறாங்களா, என்ன பண்ணாங்க? எண்ணெயை சுட வச்சு ஊத்துறது. அது ஒரு ட்ரீட்மெண்டா இருந்திருக்கு. அதாவது கம்பியை பழுக்க காய்ச்சி சூடு போடுறது, இதெல்லாம் இருந்திருக்கு. ஒரு பார்பர் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணும்போது ஒரு போருக்கு பிறகான ஒரு சிகிச்சையில அந்த வெட்டி எடுக்கிற வேலையை செய்யும் போது எண்ணெய் இல்லை அவர்கிட்ட. அப்ப என்ன இவ்வளவு மாதிரியா கிடைக்கும்? எண்ணெய் இல்லைங்கும் போது இருந்தாலும் எதேச்சியா வந்து கயிறு எடுத்து காலை கட்டிடுறான். ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதாவது ரத்த ஓட்டம் நின்று ஆம்பியூட்டேஷன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அதன் பிறகுதான் அந்த ரத்த ஓட்டத்தை நிறுத்துற வேலையை செய்யறாங்க. சர்க்குலேஷன் அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்க. ஷேரிங் இல்லை, இங்க கண்டுபிடிக்கிறது இன்னொரு ஊருக்கு போறது கொஞ்சம் லேட் ஆகும். ரெக்கார்ட் பண்ற வேலை கிடையாது. நம்மள்ட்ட நடந்த ஒரு முக்கியமானது. அதை வந்து பதிவு செய்யற புத்தகங்கள் கிடையாது. பட் எகிப்துல அங்கெல்லாம் வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அதை பதிவு பண்ணி வைக்கிறதெல்லாம் இருந்திருக்கு. மெசபடோமியால ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் எல்லாமே இருந்திருக்கு. அடுத்த ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நீங்க நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கிற ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜரிஸ் வந்த பிறகு. கோட்டை மாத்துறது, சுத்தமா மருத்துவமனையை பராமரிக்கிறதுங்கிறதே பல பேருக்கு தெரியல. அதை எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னா கிருமிகள்ங்கிறத கண்டுபிடிச்ச பிறகுதான் கிளீனினஸ்ங்கிறத அதற்கான முக்கியத்துவம் வந்து வருது. ஸோ பெரிய விலையை கொடுத்து உலகம் வந்து மருத்துவத்துல தன்னை வந்து, அதனாலதான் எவிடன்ஸ் பேஸ்டு மெடிசன் சொல்றோம்.